இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமாவோட அப்டேட்ஸ் எல்லாம் தான் ஒரு கலெக்ஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, SK21 படத்தோட டைட்டில் டீசர் வந்து 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே ஒரு சின்ன டீசர் மாதிரி விட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாருப்பா. SK வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் வந்து எவ்வளோ அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இப்போ வந்து இந்த வீடியோ மூலமாக நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அமரன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, அதுதான் டைட்டிலா அப்படிங்கிறது 16ஆம் தேதி தெரிஞ்சிடும். இதுக்கு அடுத்ததா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் வந்து கைதி 2 அண்ட் விக்ரம் 2ல கேமியோ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. எப்படிப்பா சொல்றீங்க? தளபதி 69 தானே வந்து அவரோட கடைசி படம் அப்படின்னு அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி வந்து கைதி 2லயும் விக்ரம் 2லயும் வந்து கேமியோ பண்ண முடியும் அப்படின்னா, லியோ படத்தோட ஷூட்டிங்லேயே கேமியோக்கான போர்ஷன்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதெல்லாம் வந்து அப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி படத்தோட குழுவினர் வந்து இப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சியூக்குள்ள தளபதி விஜய் இருக்கிறாரு, அவரோட கேமியோ இருக்க போகுது கைதி 2லயும் விக்ரம் 2லயும் அப்படிங்கிறப்ப எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது, கேமியோவாக இருக்க போகுது அவருக்கு அந்த படத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா கவின் இருக்காருல்ல, அவரோட ஸ்டார் மூவிலேருந்து ஒரு அப்டேட் வந்துருக்குப்பா. படத்தோட ரிலீஸ் வந்து வேலண்டைன்ஸ் டே ரிலீஸாக இருந்திருக்க வேண்டியது, ஆல்ரெடி பிப்ரவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்தது. ஆனால் ரிலீஸ் ஆகலை. ஏன்ப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறனால படத்தோட ரிலீஸும் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ஏப்ரலில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணபடி ஏதாவது ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறனால டீசர் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, கவினோட இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததாக கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்து இருக்குதுப்பா. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து என்னப்பா அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயகாந்த் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படிப்பா, ஆல்ரெடி இது ஷூட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த கேமியோ கேரக்டர் கொண்டு வர போகிறாங்க, விஜயகாந்தோட கேரக்டர் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட ஃபுல் ஷூட்டுமே வந்து ஏப்ரலில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும், தீபாவளிக்கு படத்தை பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, மட்ராஸ்காரன் அப்படிங்கிற படம்ப்பா. சாம் சிஎஸ் இருக்காருல்ல, அவரோட மியூசிக்கில் இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. சாம் சிஎஸோட மியூசிக்கில் மெட்ராஸ்காரனில் யார் நடிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிஎக்ஸ் போன்ற பிரபல படங்களில் நடித்த ஷான் நிஹாம் மலையாளம் ஆக்டர் டெபியூட் ஆகிறாரு அப்படின்னு இருக்க. கலையரசன் இந்த படத்தில் இன்னொரு ரோல், முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ரங்கோலி படத்தை டைரக்ட் பண்ண வாலி மோகன்தாஸ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். கடைசியாக அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹச் வினோத் அண்ட் தனுஷ் இவங்க 2 பேர் இணைய போகிற படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஹச் வினோத் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 12ஆம் தேதி படத்தோட ஷூட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஆல்ரெடி சொன்னது தான், இந்த படம் வந்து சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு கான் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. படத்தோட ஷூட் வந்து ஏப்ரல் 12 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் இப்போ தனுஷ் வந்து D51 பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட் எப்படிப்பா போகுது இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்படின்னா, 2 படத்தோட ஷூட்டும் சைமல்டேனியஸாக போகுது அப்படிங்கிற மாதிரியும், ஆல்ரெடி தனுஷ் 51 ஷூட் வந்து 30% முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் போது அந்த படத்தோட ஷூட் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததாக வந்து ருத்ரா அப்படிங்கிற ஒரு விஷ்ணு விஷால் இருக்காருல, அவரோட பிரதரான ருத்ரா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் டெபியூட் ஆகிறாரு. ஓஹோ எந்தன் பேபி அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. மிதிலா பால்கர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. லிட்டில் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. அந்த வெப் சீரிஸில் ஃபீமேல் லீடாக பண்ணவங்க தான் மிதிலா பால்கர். அவங்க தெலுங்கில் வந்து ஓ மை தேவுடா அப்படிங்கிற ஓ மை கடவுளேவோட தெலுங்கு ரீமேக்கில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கு வந்து தர்புகா சிவா மியூசிக் பண்ணுறாரு. கிருஷ்ணகுமார் ராம்குமார் அவரோட டைரக்ஷனில் இருக்க போதுன்னு இருக்க. விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரோமே பிக்சர்ஸ் கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி கிடைச்ச தமிழ் சினிமாவோட சில முக்கியமான அப்டேட்ஸ். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதெல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். அதை தாண்டி இந்த மாதிரி கலெக்ஷனான வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தினமும் ஈவினிங் இதே மாதிரியே வரப்போகுது வீடியோஸ்லாம் கலெக்ஷனாக. அதையுமே நீங்கள் பார்த்து மகிழலாம் அப்படிங்கிறதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.